हेलो Yes, sir. मेरी क्रिसमस சொல்லு. இயேசு ராஜா தேடி வந்தாரா, ஏழைகளை நாடி வந்தாரா, நாட்டுப்புற பாட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனா பிறந்து புட்டாரா. இயேசு ராஜா தேடி வந்தாரா, இங்கு ஏழைகளை நாடி வந்தாரா, நாட்டுப்புற பாட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனாய் பறந்து புட்டாரா. உடுக்க ஒரு துணியும் இல்லைங்க, அவர் பிறந்த இடம் ஆடு மாடுங்க. உடுக்க ஒரு துணியும் இல்லைங்க, அவர் பிறந்த இடம் ஆடு மாடுங்க. வான தூதர் வந்தாங்க, இடையர்கிட்ட சொன்னாங்க, பணிபுரிய ஓடி வந்தாங்க. அட வான தூதர் வந்தாங்க, இடையர்கிட்ட சொன்னாங்க, பணிபுரிய ஓடி வந்தாங்க. ராஜா தேடி வந்தாரா, இங்கே ஏழைகளை நாடி வந்தாரா, நாட்டுப்புற பாட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனா பறந்து புட்டாரா, பாலகனா பறந்து புட்டாரா, பாலகனாய் பறந்து புட்டாரா. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மகிழ்ச்சியூற்றும் நற்செய்தியாக லூக்கா எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் இறை வாழ்வுதரும் இறைவார்த்தை 8 16 முடிய நாம் வாசிக்க கேட்போம். அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை அறிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். இறைவா உமக்கு நன்றி. ப்ரே பண்ணு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் பாடல் பாடவும் வேத வார்த்தைகளை படிக்கவும் உதவி செய்து கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கால் வைத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இயேசுவே இந்த குடும்பத்துக்கு ராஜராக வந்திருக்கிறார். குழந்தையின் வழியில் வந்திருக்கிற இயேசு ராஜாவே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஊழியக்காரர் கால் வைக்கும் இடத்தை நான் ஆசீர்வாதமாக கொடுப்பேன், அவருடைய வார்த்தைகளை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ராஜாவாக அரசராக வந்திருக்கிற இந்த வீட்டில் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த குடும்பத்தில் ஆண்டவரே சுவாமி, உடைய கிருபை இவர்களை தாங்கட்டும் சுவாமி. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே, இஸ்ரவேலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, உடைய கருத்தை கொண்டு இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. குடும்பத்தில் வாழ்கிற சுவாமி, இதோ அருமையான தாயார், சகோதரி, மகள்கள் சுவாமி, குடும்பத்தில் இருக்கிற சுவாமி ஒவ்வொரு நபர்களையும் குடும்ப தலைவரின் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்.
இந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஏறுவது பற்றாக்குறை இராதபடிக்கு தகப்பனே கடவுளுடைய தூய கரம் இவர்களை தாங்கட்டும் சுவாமி. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு இந்த குடும்பத்துக்கு நீர் வந்திருக்கிறேன். இந்த நோய்களும் வாதையும் கூடாரத்தை அணுகாதே என்று சொன்னது போல் இந்த வாசற்படியில் இந்த உடலாகிய இந்த குடும்பத்தின் கூடாரத்தில் ஒரு வியாதியை நெருங்கிக் கொள்ளாதபடிக்கு நீர் இருக்கிற இடத்தில் சமாதானம், நீர் இருக்கிற இடத்தில் அன்பு, பகைமைகள் ஆண்டவரை ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த குடும்பத்தினை கட்டி காத்து வழி நடத்து அப்பா. உடைய கிருபையால் இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர் என்றென்றைக்கு நிலக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேருளையை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டின் மேல் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் மேல் என்றும் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நமக்கு நன்றி. அன்னை மாரி பாலன் ஐயா அன்புடனே வந்தரையா, பெத்தலகமூர்தனிலே உத்தமன் உதித்தாரையா. அன்னை மாரி பாலன் ஐயா அன்புடனே வந்தரையா, பெத்தலகமூர்தனிலே உத்தமன் உதித்தாரையா. கண்ணியிடம் பிறந்து விட்டார் காருண்யசீலன், நம் பாவங்களை போக்க வந்த பரமதயாளன். கண்ணியிடம் பிறந்து விட்டார் காருண்யசீலன், நம் பாவங்களை போக்க வந்த பரமதயாளன். மண்ணுலகில் பிறந்து விட்டார் மனித உறவிலே, மண்ணுலகில் பிறந்து விட்டார் மனித உறவிலே. அழல் குரல் கொடுத்து அழைக்கின்றார் நம்மை குழந்தை வடிவிலே, அழல் குரல் கொடுத்து அழைக்கின்றார் நம்மை குழந்தை வடிவிலே. அன்னை மாரி பாலன்னையா அன்புடனே வந்தரையா, பெத்தலகமூர்தனிலே உத்தமன் உதித்தாரையா. Praise the Lord. Merry Christmas. Happy Christmas. Merry Christmas. Praise the Lord. Christmas. Christmas.